ஃபீட்டல் எக்கோ எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தால. ஸோ எக்கோ எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். நான் மோஸ்ட்லி எல்லா ஸ்கேன்ஸுமே மோஸ்ட்லின்னு இல்லை, ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பேபிக்கு நான் எல்லா ஸ்கேனுமே விபின் ஸ்கேனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங் 10 வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கரெக்டாக ரீச் ஆகி டைமுக்கு போயிட்டோம். ஸோ ஸ்கேன் எடுக்கும் போது என்ன ஆகிட்டா, பேபி வந்து பொசிஷன் கரெக்டாக இல்லை எக்கோ எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டாங்க. போயிட்டு மதியம் வாங்கன்ட்டாங்க. அதனால போயிட்டு வீட்டை சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் மதியம் தான் வந்தோம். அதுக்குள்ளே இந்த ஓட்டர் ஐடிக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதை ஃபில்அப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்மே அம்மா தப்பாக ஃபில்அப் பண்ணிட்டாங்க. அதுவே மதியம் ஃபுல்லாக ஒரே காமெடியாக போயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக ஃபில்அப் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பி திரும்பியும் மதியம் போனோம். இந்த திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஸ்டாப்பாக ரெயினாக இருக்குது. அப்புறம் ஃபைனலாக பேபி நல்ல பொசிஷன் கொடுத்துருச்சு எக்கோ எடுக்கிறதுக்கு. ஒரு வழியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எப்போவுமே காட்டுற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என்னோடய டாக்டரையும் பார்த்துட்டு நல்லபடியாக வந்துட்டோம். நான் சொல்லியிருந்தேன்ல ஃபீட்டல் எக்கோ மோஸ்ட்லி யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எடுத்து பார்த்தோம் எல்லாமே நார்மல்னு தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு பயமாகவே இருந்துச்சு எனக்கு. டாக்டர் எல்லாம் நார்மல் அப்படின்ட்டாங்க.